லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் வீக்கும் நம்ம பேஷன்ஸ் பத்தி தான் பார்த்தோம். பேஷன்ஸ்ல என்ன சொன்னேன் லாஸ்ட் வீக்? குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் நினைச்ச உடனே அந்த பாக்கெட் எடுத்து சாப்பிட முடியாது, ப்ராசஸ் அதிகம்னு சொன்னா. அதே மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணணும், எதுனாலும் நம்மளுக்கு உடனே கிடைக்காதுன்னு சொன்னா. வெயிட் பண்றது மட்டும் இல்ல, வேற என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்ன அந்த வெயிட்டிங் பீரியட்ல? ப்ரே பண்ணணும். ஸோ இன்னைக்கும் இந்த பேஷன்ஸ் ரிலேட்டடா தான் ரொம்ப நாளா ஸ்டோரி டைமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டோரி டைம் பண்ணலாமான்னு யோசிச்சேன். ஓகே, என்ன ஸ்டோரி? இன்னைக்கோட ஸ்டோரி பைபிள்ல தான் இருக்கு. ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 16 to 34ல இந்த பைபிள் இருக்கு. பால் அண்ட் சைலஸ் யாருக்கெல்லாம் தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், தெரியாது. ஓகே, ஸோ ஏசப்பாவோட ரிசரக்ஷனுக்கு அப்புறம் நிறைய டிசைபிள்ஸ் வந்துட்டு ஊர் ஊரா போய் ஏசப்பாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. லவ் ஆஃப் காடை பத்தி சொல்லி நிறைய பேரை ஏசப்பா கிட்ட கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்த ஒரு மிஷினரின்னு வச்சுக்கலாமே, பால் அண்ட் சைலஸ். சரியா? ஸோ இவங்களோட வேலை என்ன? ஊர் ஊரா போய் ஏசப்பாவோட அன்பை பத்தி எல்லாருக்கும் சொல்றதுதான் பால் அண்ட் சைலஸோட வேலை. அந்த டைம்ல வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ரீச்சிங் எல்லாம் பிடிக்காது. ஒரு நாள் சிட்டி ஆஃப் பிலிப்பி அப்படின்ற இடத்துக்கு இவங்க 2 பேரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணை மீட் பண்றாங்க, ஒரு டெமன் பொசஸ்ட் கேர்ள். அதை வச்சு அவ வந்து காசு சம்பாதிச்சுட்டு இருந்தா, அதாவது ப்ராஃபஸி மாதிரி சொல்லி அப்படிலாம் காசு சம்பாதிச்சுட்டு இருந்தா. அப்போ பால் அண்ட் சைலஸ் அவங்கள மீட் பண்ணி அவளுக்காக ப்ரே பண்ணி அவளை வந்து என்ன பண்ணுவாங்க, அவளை சரியாக்கிடுவாங்க. ஸோ அந்த ஊர்ல இருந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில காசு வந்துட்டு இருந்தது, இப்போ அது நின்று போயிருச்சு. பிளஸ் வந்து இந்த மாதிரி இது ப்ரீச் பண்றதெல்லாம் பிடிக்காத ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் அந்த பால் அண்ட் சைலஸா மார்க்கெட் பிளேஸ்க்கு வர வச்சு அவங்கள போட்டு டம்முன்னு அடி பின்னி எடுத்துருவாங்க. அடிச்சு நீ சிரிக்கிற, ஆனா அவங்களுக்கு அவங்கெல்லாம் அடிச்சு ஃபுல்லா அடி, இங்கெல்லாம் புண்ணாயிடும், பயங்கர வழியில இருப்பாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போய் போடுங்கன்னு தூக்கி ஜெயில போய் போட்டுருவாங்க. இவங்க தப்பிக்கவே கூடாது, எப்பவுமே உள்ள இருக்கணும்னு நல்ல ஒரு டார்க் ரூம் ரெடி பண்ணி அதுக்குள்ள போட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கை கால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, செயின்ஸ் வச்சு கட்டி வச்சிருவாங்க. செயின்ஸ் வச்சு கட்டி இருக்காங்க, அடிபட்டிருக்கு, வழியில இருக்காங்க. நம்ம அது மாதிரி இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? அழுவோம். சரி, இந்த ஏசப்பாக்காக நான் வந்து சொன்னேன், எனக்கு இந்த அடி வந்துருச்சு அப்படின்னு ஏசப்பாவை திட்ட ஆரம்பிச்சிருவோம். வேற என்னெல்லாம் பண்ணுவோம்? கோவப்படுவோம், அந்த வலி தாங்க முடியாம கத்துவோம், இதெல்லாம் தானே பண்ணுவோம். ஆனா பால் அண்ட் சைலஸ் என்ன தெரியுமா? ஆமா, எல்லுனா ஓன அழ ஆரம்பிச்சிருவா. வேற என்ன பண்ணிருப்பேன்? எல்லு கத்த ஆரம்பிப்பேன். அப்புறம் அந்த செயினை கட்டினவங்களை பிடிச்சி திட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம்ல. அந்த ஹையர் ரேங்கிங்ல இருக்கிறவங்கலாம் ஜெயிலரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவங்க தப்பிச்சாங்க, நீ முடிஞ்ச அப்படின்னு பயங்கரமா மிரட்டி வச்சிருப்பாங்க. நைட் ஆயிருச்சு, பயங்கர இருட்டா இருக்கு. என்னாச்சு? ஜெயிலரும் தூங்கிட்டா இருக்கும். பால் அண்ட் சைலஸ்க்கு பயங்கரமா பெயின்ஃபுல்லா இருக்கு. ஆனா அவங்க உட்காந்து அழாமலோ புலம்பாமலோ என்ன தெரியுமா பண்ணாங்க? வித்தியாசமா ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பாவை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய பாட்டு பாடி துதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வர்ஷிப் பண்றத பார்த்துட்டு மற்ற பிரிசனர்ஸ்லாம், என்னடா இது இருட்டு ரூம்குள்ள அடைச்சு போட்டிருக்கு, கை காலை கட்டி போட்டிருக்கு, அடிச்சு அந்த வழியில இருக்கீங்க, ஆனா உட்காந்து அழாம புலம்பாம பாட்டு பாடிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த நடக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? திடீர்னு ஒரு எர்த்குவேக் மாதிரி திடீர்னு வரும். அந்த எர்த்குவேக்கு அப்புறம் பார்த்தா அவங்க செயின்ஸ்லாம் தன்னால கலந்து கீழே விழுந்துரும். அந்த டோர் திறந்துரும். டோர் திறந்துருச்சு, செயின்ஸ்லாம் போயிருச்சு. நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஓடி போயிருப்போம்ல. ஆனா பால் அண்ட் சைலஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எங்கேயும் போக மாட்டாங்க, யாரையும் போக விட மாட்டாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. திடீர்னு ஜெயில இருக்கும் இந்த எர்த்குவேக்கு, இந்த சவுண்டு இதெல்லாம் பார்த்து எந்திரிச்சு, என்னடா இது, ஐயோ என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பயந்து போய் ஓடி வந்து பார்ப்பாங்க. பார்த்தா எல்லா கதவும் எப்படி இருக்கு? ஓப்பன்ல இருந்த உடனே ஐயோ பிரிசனர்ஸ் எல்லாம் தப்பிச்சிருப்பாங்க. இப்போ ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்தா நான் பதில் சொல்லணுமேன்னு சொல்லி பயந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம வந்து பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு சூசைட் பண்றதுக்காக போவாங்க.
பால் வந்து சத்தம் கொடுப்பாங்க, வேண்டாம் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க, நாங்கள் எல்லாரும் எங்கே இருக்கோம், பிரிசனுக்குள்ளே தான் இருக்கோம்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த ஜெயிலருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஆனாலும் தப்பிச்சு போகாமல் இங்கே உள்ளே இருக்கீங்களேன்னு சொல்லி. அந்த பால் அண்ட் சைலஸோட இதை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களும் மனசு மாறி, அவங்க மட்டும் மனசு மாறாமல் அவங்க ஹோல் ஃபேமிலியும் மனம் மாறுவாங்க. நாங்கள் எப்படி சேவ் ஆகுறதுன்னு கேட்ட உடனே பால் அண்ட் சைலஸ் ஜீசஸோட லவ்வை பற்றி சொல்லி, நீங்கள் வந்து ஏசப்பா கிட்ட வரும்போது நீங்கள் சேவ் ஆயிடுவீங்கன்னு அவங்களுக்கு சொன்ன உடனே அன்றைக்கே பேப்டைஸ் பண்ணி ஒரு புது ஃபேமிலி கிரைஸ்ட்குள்ளே வரும். அதுதான் இன்னைக்கோட ஸ்டோரி. பெரிய சிச்சுவேஷனில் கூட என்ன பண்ணல பால் அண்ட் சைலஸ், நம்மளை மாதிரி அழலை, புலம்பலை, கோவப்படலை, எரிச்சல் படலை, எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணாங்க, தேங்க் பண்ணாங்க. ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி தேங்க் பண்ணும்போது என்ன ஆச்சு, அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க. தன்னால் கதவு திறந்துச்சு, செயின்ஸ் விழுந்துச்சு. அந்த இடத்துல அவங்க நினச்சிருந்தா எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, எஸ்கேப் ஆகாமல் அங்கேயே வெயிட் பண்ணி அந்த ஜெயிலருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஜெயிலருக்கு ஹெல்ப் பண்ணதுனால ஜெயிலரும் இப்போ ஏசப்பாக்குள்ளே வந்துட்டாங்க. இதில் வந்து நம்ம 3 விஷயம் படிக்கணும் இன்னைக்கு, சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எந்த மாதிரியான கஷ்டம் நம்மளுக்கு வந்தாலும் ஹாப்பியாக அதை ஃபேஸ் பண்ணணும், புலம்பக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, கோபப்படக்கூடாது. நம்ம இப்படி இருக்கிறத பார்க்கும்போது செகண்ட் என்ன தெரியுமா ஆகும், நம்மளோட லைஃப்பை பார்த்து 4 பேர் வாவ், இருந்தால் ரியாவை மாதிரி இருக்கணும், இருந்தால் எல்லுவை மாதிரி இருக்கணும், குட் சில்ட்ரனாக இருக்கணும்னு நம்ம ஒரு சாட்சியாக இருப்போம். அதனால அவங்களும் ஏசப்பா கிட்ட வர்றதுக்கான ஒரு வழி இருக்கும். நம்ம இதை ஏசப்பாக்கு ஒபீடியண்ட்டாக இருந்து நம்ம எல்லாம் பண்ணும்போது தேர்ட் என்ன ஆகும், தன்னால் அந்த டோர் ஓப்பன் ஆன மாதிரி நம்மளோட பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஓகேவா? ஸோ மெயின் இது, நம்ம பிரச்சனையை குறித்து ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஐயோ மேக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல், ஏசப்பா எனக்கு இந்த எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்ம கேட்டு, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேங்க்யூ, நாளைக்கு எனக்கு எல்லாத்தையும் என் மெமரியில் வைக்கிறதுக்கு தேங்க்யூன்னு நீ ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, நாளைக்கு உண்மையாகவே வர குவெஸ்டன்ஸ் எல்லாம் உனக்கு ஈஸியாக இருக்கும். முடிச்சு வரும்போது நான் வந்து இப்படி நான் ப்ரே பண்ணேன், ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீ இது பண்ணுவேன். ஓகே. ஸோ Philippians chapter 4 verse 4 இதான் சொல்லுது, rejoice in the Lord always and again I say rejoice. ஸோ நம்ம எப்பவுமே ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும். பேஷண்ட்டாக இருக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு ஏசப்பா நல்லபடியா முடிச்சு தருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் நாங்க உங்களை மீட் பண்றோம். பை.